தன்னிட்ட உதவி கேட்டு இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்ட அந்த ஒரு வீடியோவை பார்த்த உடனே அந்த வீடியோல இருக்க பையனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் நேரா போய் என்ட்ரி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு செய்தி தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். சமூக வலைதளங்களை திறந்தாலே போதும் லாரன்ஸ் செய்யற உதவிகளோட வீடியோ தான் இப்ப பயங்கரமா ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இன்னி வரைக்கும் ராகவா லாரன்ஸ் பண்ற உதவியை நம்மளால எடுத்து சொல்லவே முடியாது. ஆரம்பத்துல குழந்தைகளோட படிப்புக்கு மட்டும்தான் செலவு செஞ்சுட்டு இருந்தாரு, உதவி பண்ணிட்டு இருந்தாரு. அதை அடுத்து இப்ப முதியோரோட அடிப்படை தேவைகளா இருக்கட்டும், கணவனை இழந்த பெண்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு தன்னோட எல்லா உதவிகளையும் அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த நிலையில இப்போ ராகவா லாரன்ஸ் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவையை தொடங்கி இருக்காரு. அந்த சேவை மூலமா கிராமப்புறத்துல ஏழை விவசாயிகள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் டிராக்டர் வழங்கிக்கிட்டு இருக்காரு. தன்னிடம் வரும் மனுக்கு தகுந்த மாதிரி உதவிகளை அவர் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எளிமையா இருந்துட்டு இருக்க ஒரு பர்சன் நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். சில தினங்களுக்கு முன்னாடி அவரோட வீடியோஸ் இணையதளத்துல பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு வீடியோல கிராமத்துல ஏழைகளுக்கு டிராக்டர் கொடுக்க போன இடத்துல ஒரு தோட்டத்துல சாப்பிட்டுட்டு அந்த புல்தரை இருக்கும்ல, அதுலயே துணியை மட்டும் போட்டு அதுல படுத்து தூங்குறத பார்த்துட்டு பல பேருமே வியந்து போயிட்டாங்க. நடிகர், இயக்குனர், டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு பல திறமைகளை வச்சிட்டு இருக்க அவரு கஷ்டப்பட்டு இருந்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இவருடைய எளிமை இப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. பலரையும் வியக்க வச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி ஹரிஹரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அது தன்னுடைய தந்தை சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான் எங்களுக்கு இருக்காங்க, அவருக்கும் ஏழ்மையில இருப்பதனால நானும் என்னுடைய தம்பியும் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க என்ன படிக்க வைங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நான் கலெக்டர் ஆகி உங்களை போல பலருக்கு நான் உதவி செய்வேன், நான் படிச்சா என்னுடைய தம்பி மற்றும் என்னுடைய குடும்பத்தை நானே காப்பாத்திக்குவேன் அப்படின்னு கண் கலங்குற மாதிரி லாரன்ஸிடம் வேண்டுகோள் வைத்த அந்த வீடியோவை பகிர்ந்த லாரன்ஸ் அந்த மாணவனோட தகவலை தெரிவிக்கும்படி திருப்பி அவரோட வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில லாரன்ஸ் இன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல அப்பா இல்ல அப்படின்னு உதவி கேட்ட ஹரிகரனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து லாரன்ஸ் அந்த மாணவனோட வீட்டுக்கு போய் அவரை நேரடியா சந்திச்சு தந்தையோட இறப்பு குறித்து ஆறுதல் கூறினது மட்டும் இல்லாம அந்த மாணவனோட படிப்பு செலவையும் தானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு வாக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதை கேட்ட அவருடைய அம்மா மற்றும் பாட்டி சுற்றி இருந்தவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருந்தது மட்டும் இல்லாம கண் கலங்கி நின்றுருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது ரசிகர்கள் கண்களையும் இன்னைக்கு கண் கலங்க வச்சுட்டுன்னு நம்ம சொல்லியே ஆகணும். தனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்றத மட்டும் இல்லாம செஞ்சும் காமிச்சிருக்காரு லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாணவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிருந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாரன்ஸ் கிட்ட நம்ம ஹெல்ப் அப்படின்னு போயிட்டு நின்னுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவரால் முடிஞ்ச ஹெல்ப் அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தன்னை இணையதளம் மூலியமா நாடி வந்த ஒரு பையனை அப்படியே விட்டுருக்கலாம், ஆனா அவரை தேடி போய் இன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு ஒரு வாக்கையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட மனுஷன் எல்லாம் கண்டிப்பா நடமாடும் கடவுள் தான் சொல்லி ஆகணும். லாரன்ஸ் செய்யற இந்த ஒரு நல்ல உதவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.